ஒருவர் பேருந்து நிலையத்தில் நின்றுட்டுருக்கிறார். அவர் கொஞ்சம் வசதியானவர். கையிலலாம் பணம் வச்சுருக்கிறார். அடுத்த பேருந்து அதாவது ஒரு ஊர்லேருந்து வந்து இன்னும் அடுத்த பேருந்துக்காக நின்றுட்டுருக்கிறார். அப்போது ஒரு ஏமாற்று பேர்வழி அவர்கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பர்ஸை தொலைச்சிட்டேன். எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு பணம் இல்லை. எனக்கு உதவி பண்ணுங்கள். நான் 2 நாளாக சாப்பிடல. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்னால் ஒரு இரக்க குணம் உள்ளவர் கையிலேருந்து ஒரு ₹10 ₹20 எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வர்றார். வந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படி ஏமாந்துட்டீங்களே, இப்படி வந்து நீங்கள் அந்த பையனுக்கு போய் பணம் கொடுக்குறீங்க. அவன் இங்கே நான் 15 நாளாக பார்த்துட்ருக்கேன். அவன் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் உண்மையிலே ஊருக்கு போகிறவன வந்து இத்தனை நாள் எதுக்கு இருக்கிறான் இங்கே? உண்மையிலே யாராவது பர்ஸை தொலைச்சாங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க சொந்தக்காரவங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி பணம் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகளுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்து தான் சொன்னார். இவர் உடனே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, இது வந்து நான் அவனை ஏமாற்றுவான்னு எனக்கு தெரியும். அவன் ஏமாத்துறவன் தான், என்கிட்ட பொய் தான் சொல்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏமாறலை அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஏமாத்துறவன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது இருந்தும் நான் ஏன் பணம் கொடுத்தேன் அப்படின்னா, அவனுடைய இயலாமையின் காரணமாக அவன் என்கிட்ட பணம் கேட்டிருக்கான். அதை எப்படி கேட்கணுன்ற முறை தவறாக இருக்கே தவிர, அவன் அதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வேளை பசி ஆற்றிக்கிறான், இல்லை அவரை சார்ந்தவர்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கி தரான் அப்படின்னும் பொழுது அது நல்ல விஷயம் தானே. அதனால் நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.